வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் கன்னி ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே கன்னி ராசியோட அதிபதியே பார்த்தீங்கன்னா, புதன் பகவான். இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது மிதுன ராசியிலேயே தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்காரு. அது பார்த்தீங்கன்னா, குரு இருக்காருங்க. புதன், குரு சேர்க்கப்பட்டு இருக்காங்க. அது இல்லாம ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அந்த 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அது இல்லாம உங்க விரைஸ்தான்ல பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல செவ்வாயும் கேது பகவான் இருக்காங்க. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்காரு. 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. இது இந்த கிரகநிலைகளோட அமைப்பு தான் இந்த கோச்சாரப்படி ஜூன் மாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்க குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்கறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்கறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. 2, 4, 6ஆம் இடத்தை குரு பார்க்கறாரு. இப்ப இந்த குரு பகவான் உங்க குடும்பஸ்தானத்துல பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இருக்கும். மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா நிறைய குழப்பங்கள், நிறைய கவலை, நிறைய மனக்கவலைகள், குழப்பங்கள்ல தான் குடும்பத்தை நீங்க ஓட்டிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு தெளிவான சிந்தனை, நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பா அமையும். மாணவ செல்லுங்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி நல்ல மார்க்குங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் போகலாமா, எந்த கோர்ஸ் படிக்கலாம், என்ன காலேஜ் போகலாம், டிப்ளமோ படிக்கலாமா, இல்ல பாலிடெக்னிக் படிக்கலாமா, இல்ல காலேஜ் போகலாமா, அப்படி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனா இந்த குரு உங்க குடும்பஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா கல்வியில நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல கோர்ஸுங்கிறது கண்டிப்பா அமையும். நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கண்டிப்பா கிடைக்கும். அது 4ஆம் இடத்த தந்தை தாய்க்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்னிராசி பொறுத்தளவுல தாய்க்கு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப தொந்தரவுகள் கொடுத்துருக்கும். 2 நாள் நல்லா இருந்தா 3ஆவது நாள் ஹாஸ்பிட்டல் போகாம உங்களால இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளை நினைச்சு நிறைய பேரண்ட்ஸ் கன்னிராசிக்காரங்க பேரண்ட்ஸ் பாத்துட்டீங்கன்னா கவலைப்பட்டிருப்பீங்க. நம்ம பையன் நம்ம பொண்ணு கேட்கல, நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க விருப்பப்படி அமையல, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல, தொழில் நல்லபடியா அமையல, உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா அம்மாங்களுக்கு மனசுக்குள்ள நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம பையன் இப்ப நல்லா இருக்கா அப்படி, நம்ம பொண்ணு நல்லா இருக்கா அப்படி அப்படின்னு அந்த சந்தோஷங்கிறது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு காரணம் உங்க ராசிநாதன் புதன் குருவோட சேர்க்கப்பட்டிருக்காரு. அந்த குரு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தைய நேரடியா பார்க்கறாரு. அப்ப நேரடியா பார்க்கும் பொழுது கண்டிப்பா அம்மாவுக்கு ஒரு மன நிம்மதியான ஒரு அமைப்பா இந்த ஜூன் மாதம் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கறாரு. இப்ப 6ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா நம்ம நினைச்சது எல்லாமே ஆசைப்பட்டது எல்லாமே அடையணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த 6ஆம் இடத்துக்கு இருக்கு. ஒரு சேலஞ்சு பண்ணா ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமை, எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை ராகு பகவான் இருக்கும் பொழுது உங்ககிட்ட யாராவது இது உன்னால முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் சாதிச்சு தீருவேன், நான் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரும். தொட்டது எல்லாமே ஒரு பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும், இல்ல சொந்த ஊர்ல நான் ஓன் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் கூட தாராளமா நீங்க பண்ணலாம். என்ன கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அந்த சனி பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் உங்க ராசியை நேரடியாகவும் பார்க்கறாரு. அந்த சனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட அந்த சனி உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் கொடுக்காது. நீங்க என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த தான தர்மங்கள், 4 பேத்துக்கு உதவி செய்யறது, அகல் கால் வைக்காம, ஆடம்பர வாழ்க்கையை தேடி போகாம இது மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா
கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். விநாயகரோட வழிபாடுகள் கண்டிப்பா நல்லபடியா இருக்கணும். அது இல்லாம கன்னிராசிக்காரங்களோட புதனோட அதிபதியா இருக்கனால, இந்த ஜூன் மாத ஆரம்பத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மீனாட்சி வழிபாடுகள் அதிகமா இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தடங்கல் விலகறக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். அதே மாரி கன்னிராசி பொறுத்தளவு 10 கூடியவன் புதனா இருக்கனால, நெறைய தொழில் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் டீச்சிங் சம்மந்தப்பட்டது, புரொஃபசர் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்ட, வக்கீல் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா, நம்மள வச்சு மத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே! நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல. நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் இல்ல. ஒரு ப்ரமோஷன் இல்ல. அப்படின்னு நெனச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ரமோஷன்ங்கிறது அமையும். நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, தொழில் இடமாற்றங்கள் வரலாம். அதே மாரி சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமையலாம். இல்ல கம்பெனி விட்டு கம்பெனி வேற ஊருக்கு போவதற்கான ஒரு மாற்றங்கள் எல்லாம் அமையலாம். அப்படி அமைஞ்சாலுமே நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க துணிஞ்சு இறங்கி நீங்க கண்டிப்பா போகலாம். அது உங்களுக்கு நல்லதாவே அது அமையும். அது மட்டும் இல்லாம, இப்ப 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா, கலஸ்திரக்காரகத்துல சனி இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு குடுத்துட்டு போகணும். நெறைய பேருக்கு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்துல எப்ப வீட்டுக்கு வந்தாலும் சண்டை சார். என்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சோ, அன்னையில இருந்து எனக்கு நிம்மதி இல்ல. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்ல. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட, இப்ப இந்த காலகட்டம் கண்டிப்பா ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாம, கொஞ்சம் நீங்க விட்டு குடுத்துட்டு போகணும். எதா பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு கோவத்துல எடுக்கிற முடிவும், அவசரப்பட்டு பேசுற வார்த்தைக்கும் சில டயத்துல உங்களுக்கு அது தப்பா முடியலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அப்படி கவனமா இருக்கும் பொழுது, உங்களுக்கு எல்லாமே பொன்னாக மாறும். அது இல்லாம உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறனால என்ன ஆகும்னா, புத்திரஸ்தானாதிபதி. இப்ப 5ல இருக்கு. 5ல சனி பார்த்தீங்கன்னா, ராகு கூட இருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கும். வாகன யோகனத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 8ல சுக்கிர பகவான் இருக்காரு. அந்த 8ல சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் குடுப்பாரு. கடல் சார்ந்த தொழில் பண்றவங்க, வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இருக்கிறவங்களுக்கும் நல்ல அற்புத பலன்கள் கண்டிப்பா குடுப்பாரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால, விரய செவ்வாய் இருக்கும் பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு என்னன்னா, மண் யோகத்துல உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பழைய வீட ஆல்டர்ஸ் பண்ணணும். அது மாரி ஏதாவது நீங்க நெனச்சீங்கன்னா, கன்னி ராசிக்காரங்க தாராளமா நீங்க பண்ணலாம். இந்த ஜூன் மாதம் நிதானமோட நீங்க செயல்பட்டீங்கன்னா, எல்லாமே சக்சஸா மாறும். இப்ப நம்ம ஒரு கோச்சாரப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இது நம்ம சொன்னதெல்லாம் அப்படியே அக்யூரேட்டா நடக்குமான்னு இருக்காது. ஒரு 30%ங்கிறது கண்டிப்பா நடக்கும். மீதி 70% பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுய ஜாதகம். சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு? நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா? அந்த தோஷங்கள் சரி பண்றதுக்கான வழிகள் என்ன? அந்த வழிகள் நீங்க பின்பற்றும் பொழுது, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அதனால நீங்க உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்து, அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸா மாறும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கள நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.